1972 மற்றும் 1973 ஆண்டுகளில் கோவையில் மாபெரும் விவசாயிகள் போராட்டம் நடைபெற்றன. அதற்கு முன்னர் பல போராட்டங்கள் நடைபெற்றன என்றாலும் அதுதான் விவசாயிகள் பலரும் கலந்து கொண்ட பெருந்திரள் போராட்டமாக அது அமைந்தது. 1972 ஆண்டுக்கும் 2021 ஆண்டுக்கும் இடையே 49 ஆண்டு இடைவெளிதான் இருக்கிறது. இதற்குள் ஏற்பட்ட பல போராட்டங்களின் தொடர்ச்சியாகத்தான் டெல்லியில் நடைபெற்று கொண்டிருக்கும் விவசாயிகளின் போராட்டமும் அமைந்திருக்கின்றன. ஒரே வித்தியாசம் என்னவெனில், தமிழகத்தில் கோயம்புத்தூரில் அப்போது நடந்த அந்த போராட்டத்தில் டிராக்டர்களுக்கு பதிலாக விவசாயிகள் மாட்டு வண்டிகளில் வந்து போராட்டம் நடத்தினார்கள். சிங்கநல்லூரில் மெயின் ரோட்டில் வண்டிகளெல்லாம் அவுத்துவிட்டு வண்டி சக்கரத்தெல்லாம் கீழே கழட்டி போட்டாங்க. வண்டியே போகாத அளவுக்கு மாட்டு வண்டி, குதிரை வண்டி, சவாரி வண்டி, என்னென்ன தோட்டத்தில் ஒவ்வொரு தோட்டத்துலேயும் 4 வண்டி 5 வண்டி இருந்தது. எல்லா வண்டியுமே எடுத்து ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அந்தந்த விவசாயிகள் அங்கங்கே அன்றைக்கெல்லாம் செல்ஃபோன் மாதிரி வசதி இல்லை. தொலைத்தொடர்பு வந்து இந்த ஊருக்கு ஒரு ஃபோன் 2 ஃபோன் அந்த ஒயரிங் இந்த ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன் மூலிமா தொடர்பு பண்ணிக்குவாங்க. கொங்கு மண்டலமே அதிரும்படியாக நடந்த அந்த போராட்டத்தை வழிநடத்தியவர் தமிழக விவசாய சங்கத்தை உருவாக்கிய நாராயணசாமி நாயுடு ஆவார். அவரது அழைப்பை ஏற்ற விவசாயிகள் கோவை மாநகர தெருக்களில் மாட்டு வண்டிகளுடன் அணிவகுத்தனர். திரும்பிய திசைகளெல்லாம் மாட்டு வண்டிகளால் நிரம்பியதால் நகரம் பிதுங்கியது. விவசாயிகளுக்கான மின்சார கட்டணத்தை உயர்த்தியதை எதிர்த்தும் கூட்டுறவு சங்கங்களில் மற்றும் அரசிடம் பெற்ற வேளாண் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த போராட்டம் நடைபெற்றது. அன்று இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவுக்கு விவசாயிகள் நடத்திய போராட்டம் அமைந்திருந்தது. வேளாண் மக்களை ஒன்று திரட்டி போராடிய நாராயணசாமியையும் தமிழக விவசாய சங்கத்தின் போராட்டங்களையும் இன்றைய தலைமுறையினர் அறிந்திருக்க மாட்டார்கள். ஐயா தான் விவசாயினா யார், விவசாயினுடைய கஷ்டம் என்ன, விவசாயினுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அரசாங்கத்துக்கு தெரிவித்ததே அவர் மூலமாக தான். தமிழக விவசாயிகள் சங்கம்தான் தமிழகத்தில் அனைத்து விவசாயிகளையும் ஒரே குடையில் கொண்டு வந்து வேளாண் மக்களுக்காக குரல் கொடுத்த முதல் சங்கமாகும். அதற்கு முன் டெல்டா மாவட்டங்களில் நில உடைமையாளர்களுக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் வரலாறும் இருக்கிறது. ஆனால் அந்த போராட்டம் வேளாண் வட்டத்திற்குள் நடந்த போராட்டமாக அமைந்திருந்தது. உழுபவனுக்கும் நில உடைமையாளர்களுக்கும் நடந்த போராட்டமாக அது அமைந்தது. ஆனாலும் அந்த போராட்டம் நில சீர்திருத்த சட்டம் கொண்டு வருவதற்கான முதல் புள்ளியை போட்டது. அப்படியான போராட்டத்தின் தொடர்ச்சிதான் தலைநகரில் நடக்கும் விவசாயிகளின் போராட்டம். மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய வேளாண் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கோரி தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்துகின்றனர். அரசுக்கும் வேளாண் சங்கத்தினருக்கும் இடையே நடந்த பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு இடையே முடிவு எட்டப்படாமல் குடியரசு நாளில் டிராக்டர் பேரணி என்று போராட்டம் தொடர்கிறது. இந்திய திருநாட்டில் விவசாயம் முதன்மையான தொழிலாக கருதப்படுகிறது. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று கூறுகிறது வள்ளுவம். உழவே தலை என்று கூறும் அளவுக்கு தலைமை தொழிலாக வேளாண் தொழில் கருதப்படுகிறது. இந்தியாவில் முதன்மையான பயிர்களாக கோதுமை மற்றும் அரிசி ஆகிய இரண்டுமே உள்ளன. ஆனால் இந்த பயிர்கள் புதிய வரவாகத்தான் இருந்தன. அதற்கு முன் தானியங்கள் தான் முக்கிய உணவு பயிர்கள். கோதுமை சுமார் 9000 ஆண்டுகளுக்கு முன்பும் அரிசி 3500 ஆண்டுகளுக்கு முன்பும் இந்திய பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டன. தானியங்களை மட்டுமே உணவாக கொண்டு வாழ்ந்து வந்த மக்களுக்கு நீரை ஆதாரமாக கொண்ட கோதுமை மற்றும் அரிசியின் வரவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. உணவு உற்பத்தி அதிகரிக்க தொடங்கியது. இதனால் உணவு பழக்க வழக்கத்திலும் மாற்றங்களும் ஏற்பட்டன. கோதுமை, அரிசி சார் உணவுகள் பல அறிமுகப்படுத்தப்பட்டன. வளரும் மக்கள் தொகைக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யும் பொருட்டு புதிய புதிய உத்திகள் கையாளப்பட்டு வருகிறது. அதிக அளவிலான நீரை ஆதாரமாக கொண்டு சாகுபடியாகும் கோதுமையும் அரிசியும் ஆற்று பாசனத்தையும் கிணற்று பாசனத்தையும் நம்பி பெயரிடப்பட்டன. ஆற்று பாசனத்தில் முப்போகமும், கிணற்று பாசனத்தை நம்பி சில இடங்களில் 2 போகம், நீர்பிடிப்பு இல்லாத பகுதிகளில் 1 போகம் என்று இந்திய வேளாண் பரப்பு அமைந்திருந்தது. பருவகாலங்களில் ஏற்படும் மழைப்பொழிவின் காரணமாக அதிகமாக பெருக்கெடுத்து ஓடும் நீரை தேக்கி வைப்பதற்காக அணைகளும் நீர்நிலைகளும் அமைக்கப்பட்டது வரலாறு. அந்த நீர்நிலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க பாசன பரப்புகளும் அதிகரித்து வந்தன. இந்தியாவில் சுமார் 30 மில்லியன் ஹெக்டேர் நிலத்தில் கோதுமை பயிராகிறது. கோதுமை உற்பத்தியில் பஞ்சாப் மாநிலம் முன்னிலை வகிக்கிறது. அடுத்து மத்திய பிரதேசம், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் கோதுமை அதிகம் விளைகின்றன. அரிசி தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பயிராகின்றன. அதுபோக வடகிழக்கு மாநிலங்களிலும் அரிசி பயிரிடப்படுகிறது.
தமிழகத்தில் அரிசி பயிராகும் பகுதிகளை நன்செய் நிலம் என்றும், அரிசி போக பிற தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பணப்பயிர்கள் பயிரிடப்படும் பகுதிகளை புன்செய் நிலம் என்றும் 2 கூறாக பிரித்திருக்கின்றனர். புன்செய் நிலங்கள் பெரும்பாலும் கிணற்று பாசனத்தை நம்பியிருக்கின்றது. இதுபோக மழையை நம்பியே பயிரிடப்படும் கம்பு, சோளம், வரகு உள்ளிட்ட தானியங்கள் வானம் பார்த்த நிலங்களில் காட்சி தருகின்றன. இப்படி கலவையான நிலப்பரப்புகளை கொண்டிருக்கும் இந்தியாவில் பயிர் தொழிலை உயிர் தொழிலாக கொண்டவர்கள் அனைவருமே விவசாயிகள் என்றே கருதப்படுகின்றனர். கலப்பை ஒன்றே அவர்களின் கருவி. அந்த கலப்பைதான் இன்று வேளாண் சின்னமாக மாறியிருக்கிறது. ஆதியில் உழுவதற்கு மாடுகள் தேவைப்பட்டன. அறிவியல் கண்டுபிடிப்பு உழுதுந்து என்ற எந்திர கலப்பையை அவர்கள் கையில் கொடுத்து வேளாண் மக்களின் உழைக்கும் நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுத்து விட்டது. தொழில் புரட்சி தொடங்கும் வரைக்கும் வேளாண் தொழிலை தவிர பிற தொழில்கள் இடம்பெறவில்லை. நெசவும் உள்ளூர் மீன்பிடித்தலும் வேளாண் தொழிலின் துணை தொழிலாக பயணித்தன. இதுபோக நெய்தல் நிலத்தில் மீன்பிடித்தல் முக்கிய தொழிலாக அமைந்திருந்தது. தொழில் புரட்சிக்கு முந்தைய காலங்களில் வேளாண் பொருட்களை மையமாக வைத்தே இந்திய பொருளாதாரம் அமைந்திருந்தது. நெல்லை மையமாக வைத்தே அதன் துணை தொழில்களும் இயங்கி வந்தன. பண்டமாற்றுக்காக நெல் பயன்படுத்தப்பட்டிருந்தது. வேளாண் தொழில் செய்யும் கூலி தொழிலாளிகளுக்கும் வேளாண் மக்களுக்கான பிற பணிகளை மேற்கொள்பவர்களுக்கும் நெல்லே கூலியாக வழங்கப்பட்டுள்ளது. ஆனாலும் நிலம் அனைவருக்கும் சொந்தமாக இருக்கவில்லை. நிலப்பரப்புகள் என்று கூறப்படும் நில உடைமையாளர்களிடம் அதிக நிலங்கள் இருந்தன. நில உடைமையாளர்கள் அவர்களே பயிரிட்டும் குத்தகைக்கு விட்டும் வாழ்ந்து வந்தனர். இந்த நிலங்களில் வேளாண் பணிகளை மேற்கொள்கின்றவர்கள் அனைவரும் கூலி விவசாயிகள் என்று அழைக்கப்பட்டனர். அதிக ஏக்கர்களை கொண்ட நில உடைமையாளர்கள் தங்கள் நிலங்களை திருத்தி பயிரிடுவதற்கு அதிக கூலி விவசாயிகளை வைத்திருந்தனர். இதற்காக பல கிராமங்களை உருவாக்கி அந்தந்த பகுதிகளில் உள்ள நிலங்களை பார்த்து வந்தனர். சிறு விவசாயிகள் தங்கள் நிலங்களை தாங்களே பயிரிட்டனர். குடும்பம் பெரிதாக இருந்தது. ஒரு குடும்பத்தில் அதிக பிள்ளைகளும் இருந்தனர். குழந்தைகள் அதிகம் பெறுவதை பெரும் சொத்தாக அவர்கள் கருதினர். காரணம், உழவை முதன்மை தொழிலாக கொண்டு அந்த குழந்தைகளை அனைத்து பணிகளையும் செய்து வந்ததால் உற்பத்தியில் கிடைக்கும் அனைத்துமே குடும்பத்திற்கு வந்து சேர்ந்தது. அதே நேரத்தில் நிலமற்றவர்களின் உழைப்பு உரியப்பட்டது. அவர்களுக்கான வாழ்வு ஏற்றம் பெறாமல் இருந்தது. ஒரு சில வேளாண் உற்பத்தியாளர்களின் உழைப்பு சுரண்டப்பட்டது. சிலர் வேளாண் நிலங்களில் கொத்தடிமைகளாக வாழ்ந்தனர். இந்த பாகுபாட்டுக்கு எதிராகத்தான் முதலாக போராட்டம் எழத் தொடங்கியது. ஆரம்பகால வேளாண் போராட்டம் என்பது நில உடைமையாளர்களுக்கும் உழவர்களுக்குமான போராட்டமாகவே இருந்தது. உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற முதல் குரல் அப்போதுதான் ஒலிக்கத் தொடங்கியது. அந்த குரல்தான் வேளாண் நிலத்தில் எழுந்த முதல் போராட்ட குரலாக மாறியது. அதுவும் இந்திய விடுதலைக்கு பின்னர்தான் அந்த போராட்டம் எழத் தொடங்கியது. இந்த போராட்டத்தின் வாயிலாக மேற்கு வங்கம் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் முதலாக நில சீர்திருத்த சட்டங்கள் அமலுக்கு வந்தன. நிலப்பரப்புகளிடம் பெரும்பான்மை நிலங்கள் குவிந்து கிடப்பதற்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பற்றன. விவசாய தொழிலாளர்களை ஒன்று திரட்ட சீனிவாச ராவ் வழி நடத்தினார். ஆனாலும் அந்த கோரிக்கைக்கு உடனடியாக பலன் கிடைக்கவில்லை. தொடர் போராட்டத்தின் காரணமாக 1961ஆம் ஆண்டு நில சீர்திருத்த சட்டம் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டது. நில உச்சவரம்பு திட்டம் என்ற பெயரில் கொண்டு வரப்பட்ட இந்த நில சீர்திருத்தம் காரணமாக நிலமற்ற விவசாயிகளுக்கு ஏராளமான நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. என்றாலும் பினாமி பெயரில் நில சீர்திருத்த சட்டங்களிலிருந்து பெரு விவசாயிகள் பலர் தப்பித்த கதைகளும் உண்டு. கூட்டு குடும்ப முறை மாறி குடும்பம் குறுகிய காலகட்டங்களில் ஒன்றாக இருந்த நிலங்கள் குடும்பத்தினருக்கு பங்கீடு செய்யப்பட்டன. வேளாண் நிலங்களில் கூட்டாக உழைத்த குடும்பம் தனி குடும்பமாக மாறியதும் வேளாண் பணிகளுக்கு கூலிகளை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டது. வேளாண் நிலங்கள் பங்கிடப்பட்ட நிலையில் பணியாட்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி, பருவமழை பொய்த்தல் காரணமாக செலவினங்களும் நட்டங்களும் பெருகத் தொடங்கின. தொழில் புரட்சிக்கு பின்னர் நகரங்களில் வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகள் பெருகின. வேளாண் நிலத்தில் நட்டத்தை பார்த்த சிறு மற்றும் குறு விவசாயிகள் தங்கள் நிலங்களை விற்று அல்லது குத்தகைக்கு விட்டுவிட்டு நகர்ப்புறங்களுக்கு புலம்பெயர்ந்தனர். வேளாண் தொழிலை தவிர பிற தொழிலை செய்ய தெரியாதவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக மாறினர். இன்னும் சிலர் உள்ளூரிலேயே விவசாய கூலிகளாகவும் மாறினர். 1947 முதல் 1960 வரை இந்தியாவில் உணவுப் பொருள் உற்பத்தியில் கடும் தேக்க நிலை ஏற்பட்டது. பருவமழை பொய்த்த காரணத்தால் உணவு உற்பத்தி கணிசமான அளவு குறைந்தது. உணவு உற்பத்தியை பெருக்கும் நோக்கில் பசுமை புரட்சி 60களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பசுமை புரட்சியின் பலனாக கோதுமை மற்றும் அரிசி போன்ற உணவுப் பொருட்களின் உற்பத்தி 2 மடங்காக பெருகியது.
2019-20 ஆண்டில் மட்டும் இந்தியாவில் மொத்த அரிசி உற்பத்தி 117.47 மில்லியன் டன் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த 5 ஆண்டுகளை காட்டிலும் 9.6 மில்லியன் டன் அதிகமாகும். அதேபோல கோதுமை உற்பத்தி 106.80 மில்லியன் டன் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 2.67 மில்லியன் டன் அதிகம் என்றும் கூறப்படுகிறது. இந்த அளவுக்கு கோதுமை மற்றும் அரிசி உற்பத்தியில் அளப்பெரிய சாதனைகள் எட்டப்படுவதற்கு பசுமை புரட்சியும் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியும் தான் காரணமாக அமைந்தன. அதே நேரத்தில் பிற தானியங்களின் உற்பத்தி குறைந்தது. பல வகையான நெல் ரகங்கள் காணாமல் போயின. உணவு உற்பத்தி பெருகிய அதே நேரத்தில் உணவு தானியங்களுக்கான விலை குறையத் தொடங்கியதால் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் பெரும் நட்டத்தை சந்திக்க தொடங்கினர். சுண்டக்கா காப்பணம், சுமைக்கூலி முக்காப்பணம் என்ற சொலவடைக்கு ஏற்ப நட்டத்தை சந்தித்தனர். பயிரிடும் உணவுப் பொருளுக்கு உரிய விலை நிர்ணயிக்க வேண்டும் என்ற குரல் ஒலிக்கத் தொடங்கியது. இந்த குரல் மாநில அளவில் மட்டுமே முதலில் ஒலிக்கத் தொடங்கியது. அதுவரைக்கும் நாட்டில் ஒரு முறையான விலை கொள்கை இல்லாமல் இருந்தபடியால் வேளாண் மக்களும் நுகர்வோரும் பலனடையும் வகையில் 1964 ஆண்டு வேளாண் விலை கொள்கை அமைக்கப்பட்டது. என்றாலும் இதர தொழில் வளர்ச்சியின் காரணமாக வேளாண் தொழிலுக்கான முக்கியத்துவம் குறையத் தொடங்கியது. விவசாயிகள் பலனடையும் விதமாக வேளாண் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படவில்லை என்ற கோரிக்கை வலுப்பெற ஆரம்பித்தது. விவசாயிகள் நடத்திய போராட்டம் என்பது பல்வேறு காலகட்டங்களிலும் நிகழ்ந்திருக்கிறது என்றாலும் குறிப்பிடும்படியான போராட்டங்களாக அது அமையவில்லை. 1930 ஆண்டு நடந்த விவசாய போராட்டம் ஒன்றில் ஆங்கிலேயரின் துப்பாக்கி விவசாயி ஒருவரின் உயிரை பறித்தது. மகாத்மா காந்தியடிகளும் விவசாயிகளின் குரலாக திகழ்ந்திருக்கிறார். விடுதலைக்கு பின்னர் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. ஆனால் அந்த கோரிக்கைகள் அனைத்தும் அரசியல் கட்சியை சாராது அமைப்பு ரீதியாக ஒன்றுபட்டு குரல் எழுப்புவதற்கான அமைப்பு இல்லாமல் இருந்தது. எந்த போராட்டமாக இருந்தாலும் அரசியல் கட்சிகளின் பின்புலத்தில் தான் நடத்தப்பட்டன. 1978 ஆண்டு ஜனதா கட்சியின் ஆட்சி காலத்தில் அந்த கட்சியில் இருந்த சரண் சிங் தலைநகர் டெல்லியில் மாபெரும் விவசாயிகள் பேரணியை நடத்தினார். விவசாயத்தை நவீனப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் நடத்திய பேரணி தலைநகரை உலுக்கியது. தனது கட்சியிலேயே இருந்து கொண்டு சரண் சிங் இப்படி ஒரு பேரணியை நடத்தியதை பிரதமர் மொரார்ஜி தேசாய் கட்சி விரோத நடவடிக்கை என்று வர்ணித்தார். விவசாயத்திற்கான இடுபொருள் விலை சற்று குறைக்கப்பட்டதை தாண்டி வேறு முக்கிய மாற்றங்கள் அப்போது எதுவும் நிகழவில்லை. ஜனதா கட்சி ஆட்சிக்கு பின்னர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய காங்கிரசும் தாங்கள்தான் விவசாயிகளின் பக்கம் இருக்கிறோம் என்று கூறும் வகையில் ஒரு மாபெரும் பேரணியை நடத்தியது. 1981 ஆண்டு பிப்ரவரி மாதம் டெல்லியில் அந்த பேரணி நடத்தப்பட்டது. அந்த மாபெரும் பேரணியை தொடர்ந்து இடதுசாரி கட்சி, லோக்தளம் உள்ளிட்ட 6 கட்சிகள் இணைந்து அதே ஆண்டில் மற்றொரு பேரணியை நடத்தியது. இதே காலகட்டத்தில் இன்று தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்தியதை போன்று அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் நோக்கியும் அமெரிக்க விவசாயிகள் டிராக்டர் பேரணி ஒன்றை நடத்தினார்கள். 1979 ஆண்டு ஜிம்மி கார்ட்டர் அதிபராக இருந்தபோது வேளாண் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் வேளாண் பொருளுக்கு அதிக விலை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு டிராக்டர் பேரணியை நடத்தினார்கள். நாடெங்கிலும் இருந்து சுமார் 5000 டிராக்டர்கள் தலைநகரை நோக்கி புறப்பட்டு அங்குள்ள தேசிய மாலை ஆக்கிரமித்தன. உலகமே உணவை அடிப்படையாக கொண்டு இயங்குவதால் அதற்காக உழைக்கும் வேளாண் மக்கள் உலகம் முழுக்க தங்கள் குரல்களை பதிவு செய்துள்ளனர். தொழில் புரட்சி லாபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் வேளாண் உற்பத்தியில் தன்னிறைவை கண்டாலும் உற்பத்தி செய்யும் வேளாண் மக்களின் வாழ்க்கை இன்னமும் அவலத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. இதனால்தான் வேளாண் மக்கள் தங்கள் குரலை அவ்வப்போது பதிவு செய்து வருகின்றனர். விளைபொருட்கள் மட்டுமின்றி நதிநீர் பிரச்சினை தொடர்பாகவும் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. காவிரி பிரச்சினை, முல்லை பெரியாறு பிரச்சினை என்று நீருக்கான போராட்டம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அரசியல் கட்சிகளின் பின்புலம் இல்லாமல் அமைப்பு ரீதியாக விவசாயிகள் ஒன்று திரண்டது தென்னிந்தியாவில் மட்டும்தான். குறிப்பாக தமிழ்நாட்டில் தஞ்சை பகுதியில் பண்ணை முதலாளிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே உழைப்புக்கேற்ற கூலி உள்ளிட்ட பல உரிமைகளை கேட்டு பல போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த போராட்டங்களை பொது உடைமை கட்சிகள் முன்னின்று நடத்தின. அடுத்து தஞ்சை தாண்டி பல இடங்களிலும் வேளாண் மக்களின் கோரிக்கைகளை முன்வைத்து பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த போராட்டங்களில் முன்னின்று நடத்தியவர்களில் முதன்மையானவர் நாராயணசாமி நாயுடு. அவர் தலைமையில் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன. சிறு சிறு கோரிக்கைகளை முன்வைத்து காமராஜர் ஆட்சி காலம் தொட்டு திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் பல போராட்டங்களை அவர் முன்னெடுத்தார்.
1957ஆம் ஆண்டு காமராஜர் ஆட்சி காலத்தில் விவசாயத்திற்கு வழங்கப்பட்ட மின்சாரத்திற்கான நேரம் 16 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. பிற தொழிற்சாலைகளுக்கு கூடுதல் மின்சாரம் வழங்க நேரிட்டதால் விவசாயிகளுக்கான நேரம் குறைக்கப்பட்டது. இதனை நாராயணசாமி எதிர்த்து போராடியதால் மீண்டும் 16 மணி நேரம் மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த வெற்றியை அடுத்து வேளாண் மக்களை ஒன்று திரட்டுவதில் முனைப்பு காட்டினார் நாராயணசாமி. அதிலும் பெரும் விவசாயிகள் முதல் குறு விவசாயிகள் மற்றும் நன்சை மற்றும் புன்சை என்றில்லாமல் அனைத்து விவசாயிகளை உள்ளடக்கியதாக அமைக்க வேண்டும் என்று அவர் விரும்பியதால் கட்சியை கடந்து அவரது முயற்சிக்கு ஆதரவு கிட்டியது. அப்போது விவசாயிகளுக்கான முதன்மை பிரச்சனைகளாக மின்சாரமும் விவசாய கடன்கள் மட்டுமே இருந்தன. கடனை திருப்பி செலுத்தாத வேளாண் மக்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டன. எனவே விவசாய பெருங்குடிகளின் குரல்களை பதிவு செய்வதற்கான ஒரு இயக்கமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கில் 1966ஆம் ஆண்டு தமிழக விவசாயிகள் சங்கம் தொடங்கப்பட்டது. முதலில் கோவை மாவட்டத்தில் தாலுகா அளவில் தொடங்கப்பட்ட இந்த சங்கம் 1967ஆம் ஆண்டில் அது மாவட்ட அளவிலான இயக்கமாக மாற்றப்பட்டது. 1970ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கான மின்சார கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு 8 காசிலிருந்து 10 காசாக உயர்த்தப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டது. இந்திரா காந்தி அம்மா ஆட்சியில் டெல்லி கூப்பிட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு. டெல்லி கூப்பிட்டு நாராயணசாமி ஐயா கூட டெல்லியில் பேசினாங்க. அப்போ பேச்சுவார்த்தை நடந்து விட்டு தான் அப்புறம் கலைஞர் அப்போ ஆட்சி கலைஞர் ஒரு வயசா அப்புறம் மறுபடியும் குறைக்கிறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்த மறுபடியும் நிறைவேற்றினாங்க. அடுத்த 2 ஆண்டுகளில் அந்த கட்டணம் 1972ஆம் ஆண்டு மீண்டும் 12 காசாக உயர்த்தப்பட்டது. எனவே மீண்டும் மாட்டு வண்டிகளுடன் கோவையை முற்றுகையிட்டனர் விவசாயிகள். முந்தைய போராட்டத்தை காட்டிலும் 72ஆம் ஆண்டு போராட்டம் வலுவாக நடைபெற்றது. போராட்டத்தை கலைக்க தடியடியும் துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டன. துப்பாக்கிச் சூட்டில் 3 விவசாயிகள் உயிரிழந்தனர். இந்த போராட்டங்களுக்கு பிறகு தமிழக விவசாய சங்கம் இன்னும் வீரியமாக வளரத் தொடங்கியது. மாவட்ட அளவில் இருந்த சங்கம் 1973ஆம் ஆண்டு தமிழக விவசாய சங்கம் என்று மாநில அளவில் பறந்து விரிந்தது. அதன் பிறகு மாநில அளவில் மின்சார கட்டண குறைப்பு, கடன் தள்ளுபடி, உற்பத்தி செலவை அடிப்படையாக கொண்டு விலை நிர்ணயம், மின் விநியோகம், டீசல் மற்றும் இடுபொருட்களை தேவையான அளவுக்கு வழங்குதல், உழவு கருவிகளை பழுது பார்ப்பதற்கான பட்டறைகளை அமைத்தல், வேளாண் பொருட்கள் மீதான வரிகளையும் பணப்பயிர்கள் மீதான வரியையும் ரத்து செய்தல், வேளாண் மற்றும் கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்டம் ஆகியன தொடர்பாக பல கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக விவசாய சங்கம் பல போராட்டங்களை முன்னெடுத்தது. தன்னெழுச்சியாக நடைபெற்ற இந்த போராட்டங்கள் அரசுக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தின. 1977ஆம் ஆண்டு போராட்டங்கள் மேலும் வலுப்பெற்றன. இது எம்ஜிஆர் ஆட்சிக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தியது. வேளாண் கடன்களை திரும்பி செலுத்த மாட்டோம் என்று கூறி தமிழகம் முழுவதும் போராட்டம் பரவியது. விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 1000 மானியமாக வழங்க வேண்டும், அடகு வைத்த நகைகளை திரும்பி தர வேண்டும், வேளாண் மக்களுக்கு மானிய விலையில் வீடு கட்டி தர வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. விவசாயிகளிடம் கடன் வசூலிக்க ஊர் தலைவர்களின் அனுமதியின்றி உள்ளே வரக்கூடாது என்று பதாகைகள் வைக்கப்பட்டன. கோரிக்கைகளில் மின்கட்டண குறைப்பு, பணப்பயிர்கள் மீதான வரி குறைப்பு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பல கோரிக்கைகளுக்காக போராடுவதும், பகுதி கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்வதும், பகுதி கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவதுமாக போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. கோவை மாவட்ட போராட்டம் தமிழ்நாடு ஊராகி நாராயணசாமி நாயுடு ஐயா தலைமையில் அப்புறம் ஒவ்வொரு மாநிலம் கர்நாடகா ஸ்டேட்டு, ஆந்திரா ஸ்டேட்லாம் ஒவ்வொரு தலைவரை போய் இது பண்ணாங்க. நாராயணசாமி நாயுடு ஐயா அங்கேயும் ஒரு தலைவர்கள் உருவாக்குனாங்க. 80கள் வரைக்கும் திறன்பட செயல்பட்ட விவசாய சங்கத்தில் பின்னாட்களில் பிளவும் ஏற்பட்டது. உழவர் உழைப்பாளர் கட்சி என்ற பெயரில் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியையும் சந்தித்தது. ஆனாலும் அந்த சங்கம் இன்னமும் செயல்பட்டு வருகிறது. இன்று புதிய சங்கங்கள் பலவும் தொடங்கப்பட்டு விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து வருகின்றன. 1970இல் தொடங்கி இதுவரைக்கும் தமிழக விவசாயிகள் நடத்திய போராட்டம் காரணமாக 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் இன்னுயிரை விட்டிருக்கின்றனர். அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக தற்போது வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. 2020ஆம் ஆண்டு விவசாய விளைபொருள் மற்றும் வர்த்தக மேம்பாட்டு சட்டம், 2வதாக விலை உறுதி மற்றும் பண்ணை சேவை சட்டம், 3வதாக அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் என்ற பெயரில் 3 சட்டங்களை அரசு அமல்படுத்தியது. இந்த சட்டங்கள் சந்தை வாய்ப்பை அதிகரித்து கொடுக்கும் என்று பிரதமர் கூறினார். ஆனால் இதை விவசாயிகள் சங்கத்தினர் எதிர்க்கின்றனர். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக சட்டம் இருக்கிறது என்றும் அதனை திரும்ப பெற வேண்டும் என்று கோரி போராட்டம் நடத்துகின்றனர். பலதரப்பு பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் டிராக்டர் பேரணி, தடியடி,
ஒருவர் மரணம் என்று போராட்டம் இன்னமும் நீடித்துக் கொண்டிருக்கிறது.